என்ன அரிசி கொட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கிலோ இட்லி அரிசி தான் வாங்கி கொட்டிக்கிட்டு இருக்கேன். மிளகி அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிளகி அரிசியை தான் 2 கிலோ வாங்கி கொட்டிக்கிட்டு இருக்கேன். நல்லா விளவிளர்னு நல்லாயிருக்கும் இந்த அரிசி. நீங்களே பாருங்கள் இந்த அரிசியை. இப்போ இதில் என்னென்ன பொருள் சேர்க்குறேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள். கடலைப்பருப்பு, இது வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 2 நாளைக்கு காயணும். காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு, அடுத்து பார்த்தீங்கன்னா உளுந்து. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ இதை 2-3 தண்ணி ஊற்றி கழுவிட்டு இதை வந்து எல்லாத்தையுமே 2-3 தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு காய வச்சுக்கணும். இது எதுக்கு அப்படிங்கிறத அப்புறமா நான் சொல்கிறேன். காய போட்டுருவோம். இப்போ இதை 2-3 தண்ணி ஊற்றி நல்லா கழுவியாச்சு. இப்போ காய போட்டுருவோம். இது 2 நாளைக்கு நல்லா காயணும்.